இது எதிர்பார்த்தது தான். பொருந்தாத கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் விலகி போனாலும் ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன். மற்ற எந்த கட்சிக்கு போனாலும் அது பொருந்தாத கட்சி, அவங்களுக்கு பொருந்தாத கட்சி. ஏன்னா முழுக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. சொல்லிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பில் இருக்க ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க சார், ஒரு கார் ஒன்று கொடுத்துட்டாங்க சார், சம்பளத்தை கொடுத்துட்டாங்க சார், அவ்வளோ. அதுதான். அதை தாண்டி அடுத்த கட்டம். அதான் நாம் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒற்றை பெண்மணின்ற ஒரு பேர் காளியம்மாளுக்கு இருந்தா இல்லை. எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க நிச்சயமா. ஒரு காளியம்மாள் தான் அடையாளம். பெண் சீமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்தீங்க. இந்த காளியம்மாள் நாம் தமிழுக்கு வரல, இது நாம் தமிழ் கட்சியே வரல. இந்த காளியம்மாள் போயிட்டு இன்றைக்கி ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குமா? இந்த அதிமுக சேர்த்துருப்பாங்களா? ஒரு வட்டச்செயலர் ஆகிருக்க முடியுமா? முடியாது. நாம் தமிழ் கட்சி காளியம்மாள் மட்டும் யார் வெளியே வந்தாலும் எங்கே போகணும்? திராவிட கட்சிக்கு போகணும். திராவிட கட்சிக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அந்த மரியாதையும் போயிடுச்சு, அந்த மதிப்பும் போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், காளியம்மாள் இனிமேல் காளியம்மாள். நீங்கள் சொல்லலாம் வேணாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு தனியாக ஒரு இயக்கம் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இன்றைக்கி இருக்கிற இதே நாம் தமிழ் இருக்கிறவங்க அக்கா அக்கான்னு சொல்லி அந்த அக்கான்ற மரியாதை கொடுத்தாங்க. அண்ணன் சொன்னால் அண்ணனுக்கு எப்படி சீமான அண்ணன்னா அக்கான்ற மரியாதை கொடுத்தாங்கல்ல, அந்த இது போயிடுச்சு. அங்கே யாரும் உங்களை அக்கான்னு கூப்பிடுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள் யாருமே யாராவது அங்கே உங்களை அக்கான்னு கூப்பிடுவாங்களா? சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை தம்பி, இவ்வளோ நாளும் நீங்கள் அந்த நாம் தமிழில் உழைச்ச உழைப்பெல்லாம் ஒரு செகண்டில் போயிடுச்சு. இவ்வளோ காலம் உழைச்சி என்ன பிரயோஜனம்? சீமான்லாம் நாம் தமிழில் விமர்சிக்க முடியுமா சார்? முடியாது. ஒரு விமர்சனம் பண்ணி பார்க்க பண்ண முடியுமா? அதுவும் காளியம்மாள் வச்சு பண்ண முடியுமா? நாம் தமிழ் சீமானெல்லாம் நீங்கள் தொட முடியாது. கற்பனையில் கூட நீங்கள் அதிமுகவில் விமர்சிக்க முடியும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். எந்த ஊழல் குற்றச்சாட்டோ விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. 1000 அழுக்கு வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். ஏதோ காளியம்மாள் வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு சீமான விமர்சனம் பண்ண முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா? இன்றைக்கி தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் சார் சீமான். உண்மை, இது சத்தியமான உண்மை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தனித்துவத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த தனித்துவம் வாய்ந்த கட்சியோ அல்லது அதோட தலைவரையோ பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளுங்கட்சி இவங்க இருந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களா, என்ன எதை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு துருப்பிச்சுட்டு வச்சுருந்தீங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சீமான் மீது நீங்கள் சொல்லக்கூடிய என்ன சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? அவர் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாம் தமிழ் உங்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அது அரசியல் ரீதியாக பண்ண போகிறாங்க. அதான் இன்றைக்கி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செக்கோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு செய்தி காலையில் பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண் புலியாகவே பார்க்கப்பட்ட காளியம்மாள் அவர்கள் பல நாட்களாக கட்சியை விட்டு விலகி இருந்தாங்க. அவங்க தாவேகா பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, திமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பல விஷயங்கள் போயிட்டே இருந்தது. இப்போ அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் போய் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இது எதிர்பார்த்தது தான். பொருந்தாத கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் விலகி போனாலும் ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன். மற்ற எந்த கட்சிக்கு போனாலும் அது பொருந்தாத கட்சி, அவங்களுக்கு பொருந்தாத கட்சி. ஏன்னா முழுக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி, தனித்துவம் வாய்ந்த கட்சி. அந்த கட்சியிலேருந்து யார் விலகி வந்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் உடனே நீங்கள் டக்குனு சார் 2 பேர் இருக்காங்க, ராஜீவ் காந்தி பாருங்கள் சார், அங்கே போயிட்டு என்ன ஆனார் பாருங்க சார், எம்எல்ஏ சீட்டு ராஜீவ் காந்தி போய் அங்கே என்ன கருணாநிதி ஆகிட்டாரு? இல்லை சொல்கிறேன் நான். ராஜீவ் காந்தி வேலைக்கு போயிட்டு அங்கே போய் கலைஞர் ஆகிட்டாரா? இல்லை ஸ்டாலின் ஆகிட்டாரா? திமுகவில் போய் யார் கேட்டாலும் அவங்க கேட்டால் ஏன் சார் வேலைக்கு போயிட்டு அவர் இதுவாகிட்டார். இவர் என்ன ஆனார்? கல்யாண சுந்தரம் சொல்கிறீங்களா? கல்யாண சுந்தரம் என்ன ஆனார்? சொல்லிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பில் இருக்க ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க சார், ஒரு கார் ஒன்று கொடுத்துட்டாங்க சார், சம்பளத்தை கொடுத்துட்டாங்க சார், அவ்வளோ. அதுதான். அதை தாண்டி அடுத்த கட்டம் கிடையாது. இந்த காளியம்மாளுக்கு இதுதான் நடந்தது. இந்த காளியம்மாளும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பண்ணால் ஒரு சீட்டு கொடுப்பாங்களா? அது ஜெயிக்கணும்ல. சொல்கிறேன், அந்த சீட்டு கொடுத்து ஜெயிக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு சுருங்கிருச்சு இல்லை உங்களுக்கு. ஆனால் இது எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய பாதை. இது நாம் தமிழன்றது பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு இப்போ கூட சொல்லுவாங்க திமுகவுக்கு வரலாறு இருக்குது.
அந்த திமுக ஃபவுண்டேஷன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் தான். அந்த லிஸ்ட்டில் கலைஞர் இல்லைன்னு இன்றைக்கும் கூட பேசுவாங்க. சரிங்களா? ஆனால் 10 ரூபா மொத்த லிஸ்ட்டில் சொல்கிறீங்க. சொல்கிறேன் நான். நேப்பியர் பூங்காவில் வந்து 9 பேர் கொண்டு ஆரம்பிச்சு. அந்த 9 பேரில் கலைஞர் இல்லை தான். ஆனாலும் அது வரலாறு. அதாவது நாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை பெண்மணின்ற ஒரு பேர் காளியம்மாளுக்கு இருந்தா இல்லை. எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அதில்? நிச்சயமா ஒரு காளியம்மாள் தான் அடையாளம். பெண் சீமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்தீங்க. எவ்வளோ வாழ்க்கையில் சில வளங்கள் கூட வளங்கள்ன்றது நான் சொல்கிறது கேட்டால் கொச்சைப்படுத்த சொல்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மாள்ன்றவங்க யாருன்னே தெரியாத இருந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு போராளியாக வந்து சீமான் தானே அந்த அடையாளத்தை கொடுத்தாரு. நாம் தமிழ் தானே அந்த அடையாளத்தை கொடுத்தது. உண்மை தானே, இது மறுக்க முடியாதுல்ல. நிச்சயமா உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது. இந்த காளியம்மாள் சேர்த்துக்கிறாங்க சார் இந்த கட்சியில். இந்த காளியம்மாள் நாம் தமிழுக்கு வரல. இது நாம் தமிழ் கட்சியே வரல. இந்த காளியம்மாள் போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குமா? இந்த அதிமுக சேர்த்துருப்பாங்களா? ஒரு வட்டச்செயலர் ஆகிருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை, முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்ததே வந்து ஒரு பெண் போராளின்ற அந்த அடையாளத்தை கொடுத்தது நாம் தமிழ் தான். ஆனால் நாம் தமிழில் இருந்து பேசின பேச்சுக்கள் அத்தனையும் இப்போ இது வரைக்கும் ட்ரோல் ஆகலை. இப்போ அடுத்தது ட்ரோல் ஆகும் பாருங்க. இது வரைக்கும் இணையத்தில் வரல. இப்போ அதிமுக போய் இணைஞ்சிட்டாங்கன்னா அது வெளிப்படையாக தெரிய தான் போகுது இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க சொல்லு. ஸோ இது எதுக்காக நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து காளியம்மாள் மட்டும் இல்லை, யார் வெளியே வந்தாலும் எங்கே போகணும்? திராவிட கட்சிக்கு போகணும். திராவிட கட்சிக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அந்த அந்த மரியாதையும் போயிடுச்சு, அந்த மதிப்பும் போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், காளியம்மாள் இனிமேல் காளியம்மாள் யாராக இருந்தாலும் சரி. கல்யாண சுந்தரமும் அப்படி தான். அங்கே போய் நின்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அந்த டிவி டிபேட்டில் தானே போய் உட்காந்துருக்கீங்க. நான் கேட்குறேன், அது இல்லைன்னா அது கூட உங்களுக்கு தெரியாது. யார்? ராஜீவ்காந்தின்ற ஒரு போயிட்டு அந்த கட்சியில் போய் இணைஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், என்னங்க மக்களவை பிரதிநிதி ஆக்கிட்டாங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க சார். மற்ற கட்சியிலேருந்து ஏடிஎம்கே இன்றைக்கி ஒரு 15 அமைச்சர் இருக்கிறாங்க சார். ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. நிச்சயமா டிஎம்கேல இன்றைக்கி இந்த சேகர் பாபு உட்பட சொல்கிறோம், ரகுபதி, சேகர் பாபு எல்லாமே 15 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போனீங்க ஞாயிற்று கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன கிடச்சிது சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். இல்லை சார் 29 நான் வந்து எம்பி ஆயிடுவேன். ராஜீவ்காந்தி சொல்லுங்க பார்ப்பேன். கல்யாண சுந்தரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்கல்ல. இப்போ புரியுதுங்களா? ஆக மொத்தம் என்னென்னா, இந்த நாம் தமிழர் கட்சியில் இதே நீங்கள் நாம் தமிழர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த செல்வாக்கு இதே ஊடகத்தில் போய் நீங்கள் உட்காந்து பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பார்வை வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் மீதான பார்வை என்ன, கல்யாண சுந்தரம் மீதான உள்ள பார்வை என்ன, சாட்டை துரைமுருகன் மீதான பார்வை என்ன, ராஜீவ்காந்தி மீதான பார்வை என்ன. அப்போ இந்த காளியம்மாள் என்ன? அதனால தான் காளியம்மாள் இனி காளியம்மாள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுது சார். ஏன்னா இப்போ நாம் தமிழ் பேக்கப் என்ன சார்? பேக்கப் சும்மா அதெல்லாம் பேக்கப் என்ன பெரிய பேக்கப் தேவைப்படுது? இல்லை, நம்ம கையில் இப்போ இவ்வளோ வருஷமாக பணியாற்றுறோம், நம்ம கையில் பதவி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி இல்லை சார். நீங்கள் இது பாருங்கள், இது வந்து மற்ற கட்சிகள் வந்து இப்போ நாம் கூட சொல்லலாம், கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா இந்நேரம் மத்திய அமைச்சராக இருக்கலாம் சீமான். கூட்டணி போயிருந்தோன்னா இந்நேரம் ஒரு 20 எம்எல்ஏக்கள் உள்ளே இருந்திருந்தாங்க. துணை முதல்வர் பதவி கிடச்சிருக்கலாம். துணை முதலமைச்சர் பதவி கிடச்சிருக்கு. கண்டவனா வந்து இப்போ பார்க்குறீங்கல்ல, நேற்று வந்தவங்களாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு கேட்குறான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறான். 90 சீட்டு சீமான் நினச்சிருந்தாருன்னா என்றைக்கோ வந்து இதெல்லாம் வந்து வீடு வாசலில் தேடி வந்திருப்பாங்கல்ல கூட்டணின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து நிதானம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யுது. இப்போ நம்ம வந்து சொல்கிறேன், நாம் தமிழ் வந்து சட்டசபை உள்ளே போயிட்டு ஒரு 4 எம்எல்ஏ போதும். ஏன் சீமான் ஒருவர் போனாலே போதும். சீமான் ஒருவர் போனாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சட்டமன்றம் எப்படி செயல்படணுன்றத, சட்டமன்றம் எப்படி செயல்படணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும், சீமான் இருப்பார் கண்டிப்பாக. அப்போது இது ஒரு சகிப்புத்தன்மை வேணும். சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வரதான் செய்யும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும்போது உரசல் வராது. இப்போ இவர் கூட நத்தம் சிவசங்கரன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள்லாம் வந்து சகிச்சுட்டு தான் இருக்காது. இது வரும் சார். ஒரு சார் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கருத்து வேற்றுமை வருதா? 3 பேர் இருந்தாலும் கருத்து வேற்றுமை வரும். ஒரு குடும்பத்திலேயே 2 பேர் இருந்தாலும் வரும். இது 2 பேர் இருந்தாலும் கருத்து வேற்றுமை வரனா ஒரே ஒருத்தர் தான் வராது. ஏன்னா திருப்பி பார்க்கறதுக்கு ஆளே இருக்காது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது, எதுவுமே இருக்காது. அங்கே வந்து அந்த அரசியலுக்கான வேலையே இல்லை. 4 பேர் இருக்கிற இடத்துல அரசியல் இருக்கும் சார். ஒரு சாதாரண கம்பெனி 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில செல்வஷங்கள் நடக்கும், தள்ளுமுள்ளு நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ இது ஒரு பெரிய இயக்கம்.
இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சகிச்சாத்தான் நீங்கள் இருக்க முடியும் கட்சியில், இல்லைன்னா இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வரும் சார். நான் ஒரு விழாவுக்கு ஒருத்தரை கூப்பிட்றேன், 2 பேர் கூப்பிட்டு நடத்துகிறேன். 2 பேருமே வந்து சமமான கல்ட்டுனா நான் ஆளுமை. யாரை முதல்ல பேச வைக்கிறதுன்றதுல பிரச்சனை ஆயிடுச்சு. முதல்ல மேடைக்கு யாரை கூப்பிட்றது, அதில் பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு, அதில் ஒரு அரசியல் ஆகிடுச்சு. அவங்க 2 பேர் மைக் கொடுத்து 2 பேரும் பேச வைக்க முடியும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் நீங்கள் பேசுங்க, ரைட்டில் நீங்கள் பேசுங்கன்ட்டு முடியாது. கடந்த காலத்தில் எல்லாங்க இந்த காளியம்மாள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், நத்தம் சிவசங்கரன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இது வந்து மனவலியை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட இது இயக்கம், அங்கே சகிப்புத்தன்மை தேவை. இதெல்லாம் பண்ணி தானே இப்போ உள்ள உட்கட்சியிலே பிரச்சனை. இப்போ 4 கட்சி தள்ளுது. அப்போ சீமான் என்ன பண்ணுவார்? 4 கட்சி தள்ளுது. 4 கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணுறான். நேற்று போன நாஞ்சில் ஜம்பத்து கூட என்ன செய்கிறான், கடுமையாக விமர்சனம் பண்ணுறான். எல்லாத்தையும் தாங்கி தானே இருக்கிறாரு. ஒரு நடிகை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆட்டம் போட்டானுங்க, எவ்வளோ பண்ணாங்க, எல்லாத்தையும் சகிச்சு தானே இருக்கிறாரு. மனம் வலிக்குது, மன காயம்னு சொன்னால் அவ்வளோதான், அரசியலுக்கு முழுக்க போட்டு வீட்டில் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சகிச்சு தான் வந்து தள்ளிட்டு போகணும். குறிப்பாக சார், இப்போது நாம் தமிழருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் காளியம்மாளுக்கு இருந்த பார்வைன்றது வேறு. இப்போ அதிமுகவில் போயிட்டு அவங்க களத்துக்கு அவங்க காளியம்மாள் வந்து போகிறாங்கன்னு வைங்களேன், நாம் தமிழில் இருக்கும்போது பார்த்த அதே பார்வை வந்து இப்போது அதிமுக காளியம்மாளுக்கு பார்க்க நிச்சயமாக இருக்கேன் சார். நிச்சயம். அதுதான் நான் அதான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. காளியம்மாள் 2 லைன் அவங்க பேரில் வச்சு சொல்கிறேன். காளியம்மாள் அவ்வளோதான். அந்த பார்வைங்கிறது செல்வாக்கம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் வேணாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு இயக்கம் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இன்றைக்கி இருக்கிற இதே நாம் தமிழ் இருக்கிறவங்க அக்கான்னு சொல்லி அந்த அக்கான்ற மரியாதை கொடுத்தாங்க. அண்ணன் சொன்னால் அண்ணனுக்கு எப்படி சீமான அண்ணன்னா அக்கான்ற மரியாதை கொடுத்தாங்கல்ல, அந்த இது போயிடுச்சு. அங்கே யாரும் உங்களை அக்கான்னு கூப்பிடுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள் யாருமே யாராவது அங்கே வந்து உங்களை அக்கான்னு கூப்பிடுவாங்களா? சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை தம்பி, இவ்வளோ காலம் நீங்கள் அந்த நாம் தமிழில் உழைச்ச உழைப்பெல்லாம் வந்து ஒரு செகண்டில் போயிடுச்சுல. இவ்வளோ காலம் உழைச்சிங்க, என்ன பிரயோஜனம்? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கூட கொஞ்ச நாள் காத்துடுங்க, இல்லை தனியாக ஒரு இயக்கம் கூட கட்டுங்க, தனியாக கூட ஒரு அமைப்பு வச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா அப்போ உங்களுக்கு வந்து பதவி ஆசை இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சுல. எப்படி நீங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் போய் சேருங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், அதிமுக வந்து வழக்கத்துக்காக போகிறாங்களா சார் இவங்க? நீங்கள் சொல்லுங்கள். அது முதல்ல போயிருந்தா வச்சு அதிமுக வழக்கு போல எம்எல்ஏ பதவிக்கு போகிறாங்க. அப்போ அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு. அதிமுக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு வந்தவங்களுக்கு எம்எல்ஏ பதவி தருது. எல்லாம் புரிஞ்சுங்க. சரிவை நோக்கி அதிமுக சரிவை நோக்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க, பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு போகும் சார். ஒரு காட்டாரில் அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம அடிச்சுட்டு போகும்போது ஏன்னா மரம் செடி கொடி எதை இருந்தாலும் பிடிப்போம் சார். நம்ம இது மரம் செடி கொடி எதாவது பிடிச்சி நம்ம காப்பாற்றிப்போம்னு நினைப்போம் இல்லையா? இதானே சுனாமி வரும்போது என்ன செஞ்சாங்களாம் பல பேர், அந்த யார்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, சுனாமி வரும்போது பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, மண்ணை பிடிச்சாங்களாம். இது மண்ணை வெறும் சுனாமி வரும்போது அடிச்சுட்டு போகும்போது அதில் மீண்டவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த மண்ணை பிடிச்சாலாம் கெட்டியா எப்படி நிற்கும், அலையோட அரிச்சிட்டு தான் போகும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா போதும். இப்போ திமுக தரப்பில் வந்து கேட்டால் கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்தாக்கா அந்த கட்சிக்கு வந்து சீட்டோ இல்லை ஏதோ ஒரு சகாயம் பண்ணி அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க. அது வந்து ஒரு ராஜதந்திரம்னு சொல்ல முடியும். ஏன்னா கூட்டணி பலம் வேணுன்றதுக்காக சேர்த்துக்கலாம். வெளியில் பாருங்கிறது சொல்லலாம், இவங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, அந்த பக்கம் ரோட்டில் போகிறவங்கள கூட சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். யார் டிவிகே தரப்ப சொல்கிறானுங்க, ரோட்டில் போகிறவங்களாம் கூட சேர்த்துக்கிறாங்க. அந்த ரோட்டில் போகிறவங்க கூட உங்ககிட்ட வரல, திமுக ரோட்டில் போகிறவங்க வராங்களா, அது கூட விஜய் கிட்ட வரல, டிவி கிட்ட வரல. அப்போ அந்த மாதிரி என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வராங்களா, மாற்று கட்சியிலேருந்து வராங்களா, சரி அவங்க சேர்த்துப்போம். சீட்டு கீட்டு கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் இப்போ நான் கேட்குறேன், நான் வந்து காலையில் சீட்டு கொடுக்காம தொங்க விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் காத்து இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆச்சு, நீங்கள் கொள்கை இது இவ்வளோ நாள் வந்து அந்த கொள்கை முழக்கம் என்னாச்சு, அந்த பேர் பெண் போராளின்ற பேர் என்னாச்சு சொல்லுங்கள். குறிப்பாக சார், இப்போது நாம் தமிழுக்கு ஆதரவாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து செயல்பட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு தனி இயக்கம் வச்சிருக்காரு. அவர் வந்து அதிமுக ஆதரவு தரும்போது அது வந்து பெரிய விமர்சனம் ஆகும். அதை வந்து அவர் தனிப்பட்ட முடிவு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு.
அப்படி இருந்தாலும் அவர் சீமானை இந்த எங்கேயுமே விமர்சிக்கலை. ஆனால் இப்போ காளியம்மாலாம் இது வரைக்கும் விமர்சிக்கலை. ஆனால் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு நாம் தமிழர் விமர்சிக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ ஏன்னா ராஜீவ்காந்தி அப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க நீங்கள். சீமான்லாம் வந்து நாம் தமிழில் விமர்சிக்க முடியுமா சார்? முடியாது. ஒரு விமர்சனம் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பண்ண முடியுமா? அதுவும் காளியம்மாள் வச்சு பண்ண முடியுமா? பண்ண சொல்லுங்க பார்ப்போம். சான்ஸே கிடையாது. இந்த கேள்வியே வந்து நாம் தமிழ் சீமானெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொட முடியாது. கற்பனையில் கூட நீங்கள் அதிமுகவில் வந்து விமர்சிக்க முடியும். நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்க வேணாம். கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன் எதனாலன்றீங்க? ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட் அண்ட் க்ளீன் சுத்தமாக இருக்கிறாரு. எந்த ஊழல் குற்றச்சாட்டோ விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. 1000 அழுக்கு வச்சுட்ருக்கீங்க நீங்கள். சீமான் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாருன்னு பார்க்கணும். நீங்கள் முதல்ல இது அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாருன்னு பார்க்கணும். பண்ணுவார் தேர்தல் நேரத்தில். அது வந்து நிச்சயமாக வந்து பண்ணார். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேரடி சாடல் என்பதோ இந்த கடுமையான விமர்சனம் சீமான் மேலே கடுமையான சாதாரண விமர்சனங்களே வைக்க முடியாது. ஏதோ காளிமால் வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு சீமான விமர்சனம் பண்ண முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அடி தாறுமாறாக விடும் அடி. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரத்தை வந்து பயங்கரமாக முன்னெடுப்பாங்க. நாம் தமிழர் சீமானை வந்து நீங்கள் தொட்டீங்கன்னா உங்களுக்கு கட்சி சாதாரணமாகும். அதிமுக அவர் சம அளவில் திமுகவையும் அதிமுகவும் ஒரே பார்வையில் விமர்சனம் பண்ணுறாரு. நம்ம பார்த்துட்டோம். அது நாம் தமிழர்கள் வந்து எல்லா தம்பிகளும் சொல்கிறேன். அது சாட்டை துறைமுகம் எல்லாருமே வந்து என் பார்வைக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சமமாக தான் விமர்சனம் பண்ணுறாங்க. ஐயா ஸ்டாலினை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடியாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. சமமாக தான் பார்க்குறாங்க. இதில் வந்து இவங்க வந்துட்டாங்க, ராஜீவ்காந்தி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருமையிலையோ இல்லை வந்து தரம் தாழ்த்தலாம் யாரும் வந்து இது வரைக்கும் விமர்சனம் பண்ணலை. அது தலைமையும் அனுமதிக்காது. சரிங்களா? இன்றைக்கி வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் சார் சீமான். உண்மை இது சத்தியமான உண்மை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தனித்துவத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த தனித்துவம் வாய்ந்த கட்சியோ அல்லது அதனுடைய தலைவரையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக திமுகவில் யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இவங்க இருந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களா, என்ன எதை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு வச்சுருந்தீங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சீமான் மீது நீங்கள் சொல்லக்கூடிய வந்து என்ன சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? அவர் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாம் தமிழர் வந்து உங்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அது அரசியல் ரீதியாக பண்ண போகிறாங்க. அதாண்டி இன்றைக்கி வந்து காளியம்மாள் வந்துட்டாங்க, இவங்க வந்து சீமானை விமர்சனம் பண்ணி சரியாக இருக்குண்ணா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இதில் அதிமுக அவங்க ஐடிவி இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் சார். காலையிலேருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் தமிழர் வந்து அதிமுக இணைந்த காளியம்மாள், நாம் தமிழர் வந்து அதிமுக இணைந்த காளியம்மாள் அப்படின்ற நியூஸ் தான் போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியே அவங்க ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. அதே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்காங்க. ஆனால் அதிமுக இதை வந்து நாம் தமிழ்லேருந்து தான் நம்ம கையில் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வழக்கமாக திமுகவுக்கு போனதை பார்க்க முடிஞ்சு போனது அது எப்பவுமே அப்படி வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது கட்சியிலேருந்து விலகிட்டாச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவங்க அணிமாறிட்டாங்க, இது அதிமுக போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஏற்கனவே இருந்தவங்க வேறு எந்த கட்சிக்கும் போகலை. இதான் முதல் தடவை இவங்க போகிறாங்க, விலகி இருந்தாங்க. அப்போ அந்த அடையாளம்ன்ற போது அதை சொல்லத்தானே செய்வாங்க. காளியம்மாளுக்கு அதுதான், அதுவே பெரிய காளியம்மாளுக்கு அது மைனஸ். இது காளியம்மாளுக்கு அது பலவீனம் தானே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு அடையாளமாக உங்களை சொல்கிறாங்கல்ல, காளியம்மாள்னா தனியாக தெரியணும் சார். காளியம்மாள் தெரியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற காளியம்மாள் சொன்னாலே அது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் தானே. நிச்சயமா அதிமுகலையும் அப்படி தானே பார்ப்பாங்க. காளியம்மாள் எந்த காளியம்மாள்னா அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தாங்களா, அது அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அடையாளம் அந்த அளவுக்கு அடையாளப்படுத்தி அடையாளம் வழங்கினது எது? காளியம்மாள் அடையாளமே நாம் தமிழ் கொடுத்த அடையாளம் தானே. அப்போ அது பேச தானே சொல்லுவாங்க. அது இயற்கை, அது வந்து இயல்பாக, அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், அது பார்வையாளராக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் அந்த ஒரு வார்த்தை வரதான் செய்யும். நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிடும். ஆனால் இவங்க விலகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்காக 1 வருஷம் ஆச்சு? ஏன் போய் சேரல? பதவி எதிர்பார்த்துருந்தாங்க, அதை மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. பதவி எதிர்பார்க்க நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஏன் போய் சேர்றீங்க? எலெக்ஷன் முடிஞ்ச சேர்ந்துருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? இவங்க போய் சேரும் போது எலெக்ஷன் வருதுன்னு சொல்லுவீங்களா? பதவிக்காக போகிறாங்க சார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சார். இது ஒரு வகையில் நல்லது தானே. இன்னும் பதவிக்காக யாரெல்லாம் வந்து போய் வந்து சார்னா போயிடுவாங்க. குறிப்பாக சார் இப்போது காளியம்மாள் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெகதீச பாண்டியன் 2024 எம்பி வேட்பாளராக நின்று இருந்தார்.
அவர் வந்து வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில் போய் இணைஞ்சிருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் அங்கேருந்து வேல்முருகன் அவர்கள் கட்சியில் இருக்கும்போதே விஜய்க்கு ஆதரவாக பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதற்கு பின் என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு தாவேக்கால போய் இணைச்சார். இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்ற கேள்வி. இல்லை, எனக்கு என்ன தெரியுமா, இப்போ ஜெகதீஷ் பாண்டியன் கூட விசுவாசமாக இருந்தவர் தான். நிச்சயமா நமக்கும் தெரிஞ்ச அறிமுகமானவர் தான். வந்து இன்னும் பலரும் கூட எப்படி கல்யாணம் சொல்கிறாங்க எப்படியோ அது மாதிரி ஜெகதீஷ் பாண்டியனும் நான் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தவர் தான் நாம் தமிழ் கட்சியில். அதுவும் சீமானவருக்கு விசுவாசமாக இருந்தவர் தான். கருத்து வேற்றுமைகள் வரும்போது விலகி போகிறீங்க, அந்த சகிச்சிக்க முடியல விலகி போகிறீங்க. அதையும் கூட நம்ம வந்து நீங்கள் ஏங்க விலகி போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சுயமரியாதையோடு இருக்கிறேன், அதனால் நான் விலகி போகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லாரு. இப்போ ஆனால் போயிட்ட பிறகு கூட நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் உங்கள் மாற்று கருத்து வைங்க, விமர்சனம் பண்ணலாம், கருத்தியல் ரீதியாக வைங்க, மாற்று கருத்து வைங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் இருக்கிற எனக்கு அதான் வருத்தமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜெகதீஷ் பாண்டியன்றது எனக்கு வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாம் தமிழர் வந்து விலகி வந்து எங்கே போய் சேர்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கில் போய் சேருங்க. என்னைக்கு அவர் வந்து டிவிக்கில் போய் எனக்கு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இவர் விலகி போகிறது பாருங்கள், பலரும் கூட நாம் தமிழ் கட்சி விலகி இருக்கிறாங்க. நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு ஒரு கட்சி இருக்குது, அது நாம் தமிழுக்கு தான் இருக்குது. நீக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, அது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, சரி வெளியே வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு கட்சிக்கு போகிறீங்க. வேல்முருகன்கிட்ட போகும்போது விமர்சிக்கப்பட்டாரா ஜெகதீஷ் பாண்டியன்? இல்லை, நான் எதுவுமே யாரும் எதுவும் சொன்னது. வேல்முருகன்கிட்ட போனபோது கூட பார்த்தீங்கன்னா யாரும் விமர்சிக்கவே இல்லை. ஆனால் டிவி கிட்ட போகிறீங்க பாருங்க, இப்போ நீங்கள் நினச்ச நேரத்தில் சந்திக்க முடியும் சீமானை, நீங்கள் நினச்ச நேரத்தில் சந்திக்க முடியும் வேல்முருகனை, நீங்கள் நினச்ச நேரத்தில் சந்திக்க முடியுமா விஜயா? சந்திக்க முடியுமா? ஒரே தடவை போய் அதை சால்வ் போட்டிங்க தெரியுமா? இது ஒரே தடவை போயிட்டு இருக்கு, அந்த துண்டு போட்டு நின்று போட்டு போஸ்ட் கொடுத்தீங்க பாருங்க, அதோட முடிஞ்சிச்சு. இத்தனைக்கும் சினிமா நடிகரை நீங்கள் பார்க்காத நடிகரா ஜெகதீஷ் பாண்டியன்? பார்க்காத நடிகரா இல்லை. அவர் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிமாறனோட கூடவே இருக்கிறது, வெற்றிமாறன் டீம். நீங்கள் பார்க்காத நடிகரா? மிஷ்கினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காத நடிகரா? நீங்கள் வந்து புதுசாக சினிமா உங்களுக்கு இல்லை எவ்வளோ மதிக்கத்தகுந்த, நாங்களாம் உண்மையிலே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருந்த தான் ஜெகதீஷ் பாண்டியன். போய் நீங்கள் எங்கே போய் இணைஞ்சிங்க? அன்றைக்கி போய் இணைஞ்சிங்க பாருங்க, அதோடு சரி. இது அந்த அன்றைக்கி அதுக்கப்புறம் விஜய் பார்த்துருக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. போய் சொன்னாலும் கூட தெரியாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நேராக போனீங்க சீமான் அவர்கிட்டையோ அல்லது வந்து வேல்முருகன் அவர்கிட்டயோ 2 பேர்ட்டும் போயிட்டு ஜெகதீஷ் பாண்டியன் தான் தெரியும், விஜய்கிட்ட போய் சொல்லி பாருங்கள். யார் சார் ஜெகதீஷ் பாண்டியன் தெரியுமா சார்? அது பக்கத்தில் கொஸ்டின் யார் வரும்? ஆமாம் சார், ஒருத்தர் வந்து அந்த அளவு தானே நீங்கள் இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள், ஜெகதீஷ் பாண்டியனுக்கு பேரை போய் சொன்னீங்கன்னா, அவருடைய பேரை போய் ஜெகதீஷ் பாண்டியன் பேரை போய் விஜய்கிட்ட சொன்னீங்கன்னா யாரும் தெரியாது. அவர் இத்தனைக்கும் போயிட்டீங்க, உங்களுக்கு துண்டு போட்டார், எல்லாம் பண்ணார் தான். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு செய்தி வருது, அது ரொம்ப அதிர்ச்சியாக செய்தியாக இருந்துச்சு. விஜய் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆடியோவில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோவில் கிடையாது வீடியோவில், இந்த வீடியோவில் வர காட்சிகள் அல்லது போட்டோ காட்சிகள்லாம் வந்து அது வந்து டூப்பு. அதாவது வந்து கேட்டால் இந்த லாங் ஷாட்டில் நீங்கள் போயிட்டு இந்த தலைவர்கள் போய் மாலை போடுற காட்சிலாம் காட்டுறாங்க இல்லையா, ஃபோட்டோ இல்லாமல் வீடியோவை காமிச்சாங்கன்னா அது வந்து டூப்பு, ஃபோட்டோ காமிச்சாங்கன்னா அது ஏஐ. அப்போ எப்போ தாங்க வந்து விஜய் ஒரிஜினல் கேட்டால் கேரவனில் போய் மேலே நின்று பேசுகிற பாருங்க, அது மட்டும் தான் சார் ஒரிஜினலு. சார் ஒரு சிறிய டவுட்டு, இப்போ அவங்க பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் போய் ஃபோட்டோ போடுறேன், அதை சொல்கிறேன். அதுதான் சார் நான் சொல்கிறேன், பனையூரில் அது வந்து டூப்பான் சார், அது விஜயே கிடையாது சார். அதனால தான் சார் ஒரு வார்த்தை கூட பேசுகிறவரும் சிரிக்கிறதோட சரி சார், கூப்பிட்டு போட்டோ இருக்கலாம் சார். அது சார் இப்போ நேற்று ஈவினிங் சொல்கிறாங்க என்னென்னா அது டூப்பான், அது படத்தில் எப்படி டூப் பயன்படுத்தினாலும் அது மாதிரி டூப்பான். அது ஒரு ஃபோட்டோ மட்டும், தலைவருடைய ஃபோட்டோ மட்டும் வெளியிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஏஐன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஆமாம், அது நோட் பண்ணிடுறேன், அது ஏஐ. இந்த இவங்க கூட போய் இவங்கெல்லாம் போனாங்கல்ல, ஒரே நாள் மட்டும் 50 பேர் எடுத்துருக்காங்க சார் ஃபோட்டோ, அது வந்து டூப்பான். இப்போ தான் இவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, விஜய்னு சொல்லியிருக்காங்க, அது விஜய் கிடையாதுங்க, விஜய் டூப். அது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து நான் பார்க்குறேன், எல்லா ஃபோட்டோவும் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா அதில் விக்கு வேறு மாதிரி இருக்குது, ஃபேஸும் வேறு மாதிரி இருக்குது. இது நீங்கள் எடுத்து பாருங்கள். எனக்கு டவுட், சொன்ன பிறகு டவுட் ஆச்சு சார், அது ஆக்சுவலாக அது பண்ணது எல்லாமே டூப்பு சார். அதனால தான் எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட நம்மகிட்ட அழுந்தார். என்னன்னா 1/2 மணி நேரம் தலைவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார் அரசியல் பற்றி. விஜய் தான் நல்லா நடிச்சிருக்காரு உங்கள் வேலை. என்னத்தான் சொல்கிறது, அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்தோம் சார், அவர் சொன்ன அடையாளம்லாம் வச்சு பார்க்குறேன், கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதான் போய்ங்க டூப்பு. சரி எதுதாங்க ஒரிஜினல்னு சொல்லி கேட்டால் கேரவனில் மேலே நின்று பேசுகிறாரு சார், அது மட்டும்தான் சார் வந்து விஜய்.
கேரவனில் பேசுறது, அந்த மாநாடுல பேசுறது, இது மட்டும்தான் சார் வந்து விஜய். மீதி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏஐ டூப். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, என்ன ஏன் ஒரு தடவை விக்கி எதனால மாறுது? புரியுது. ஏன்னா அந்த மாதிரி விக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபர் ஆகிடும். நேற்றுக்கு ஒருத்தர் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார் சார் எடுத்து. அதான் வரவங்கிட்ட வந்து வெறும் சிரிச்சுட்டு ஒரு சால்வை ஒரே போது அதுதான் சொன்னாங்க. என்கிட்ட வந்து சொன்னேன், சார் ஒரு வார்த்தை கூட பேசல சார், போய் நிற்க சொன்னேன், சீக்கிரம் 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 சீக்கிரன்றாங்க. போய் நின்று சால்வை போட்டு அவ்வளோதான். இந்த மில்லிமீட்டர் சிரிப்பு, இது இத்தனை மில்லிமீட்டர் கணக்கு இருக்குது சிரிக்கிறதுக்கு கூட, ரொம்ப சிரிக்க முடியாது. அப்படி சிரிச்சுட்டு மேலே போட்டு அவ்வளோதான். ஃபாஸ்டர் மேக்கப் பாவி. ஸோ இதெல்லாம் நமக்கு செய்தி வரும்போது அதிர்ச்சியாக இருக்குன்ற நான். இப்படிப்பட்ட நான் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு டூப் போடுற தலைவர் நம்ம பார்த்துருக்கோமா? நிச்சயமாக இல்லை. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்தை. நன்றி சார்.